வீடியோ எடுக்கலான்னு மேலே அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மெயின் ரோட்டில் வீடு இருந்துச்சுன்னா இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். சும்மாவே இருக்கேன் நான் காலிலேருந்து ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது. என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. ஒன் டே செஃப்பாக மாறிட்டேன். இப்போ நம்ம வந்து மசாலா வடை செய்ய போகிறோம். எங்கள் அம்மா உருட்டி வச்சுருக்காங்க. இதை நம்ம அப்படியே தட்டி போட போகிறோம். அவ்வளோதான். இது பாருங்க, அவ்வளோதான். இந்த தடவை மிஸ் ஆகுது, ஒழுங்காக போடுவோம். எண்ணெயில் கை விடுறதுக்கு பயமாக இருக்கும். சவுண்டு கேட்குதா? இந்த கரண்டி யூஸ் பண்ணக்கூடாதா? இதுதான் வடை பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஆனால் இது பார்க்க வடை மாதிரி தான் தெரில. ஃபஸ்ட்டு 2 வடைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ப்ரொஃபஷ்னல் செஃப்பாகவே மாறிட்டேன். கையில் தான் அடிக்கடி எண்ணெய் படுது. ஹைஜீனாக இருக்கணும். எப்படிமா போட்டிருக்கேன் வடை? எப்போதும் போல தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நோன்பு இருக்கும். பசிக்காது. துவா கேட்க 10 நிமிஷம் உட்காரோம் இல்லை நோம்பு திறக்கிறப்ப. அப்போ தான் வயிற்றில் லைட்டாக இருக்கும். நோம்பு நல்லா இருந்துச்சு. நோம்பு நல்லா இருந்துச்சு. நோம்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். வடை நல்லா தாங்க இருந்துச்சு, பொய்லாம் சொல்லலை. இனி வரும் vlog-இல் நம்ம நிறையா சமைக்க போகிறோம். இந்த வீடியோக்கு 20 கமெண்ட் மேலே போயிருந்துச்சுன்னா நம்ம அடுத்து பிரியாணி செய்ய போகிறோம். 20 கமெண்ட் போலனாலும் நான் கண்டிப்பாக பிரியாணி செய்வேன். ரைட்டு நண்பர்களே, நம்ம போயிட்டு தராவி தொழுதுட்டு நாளைய தினத்தில் சந்திப்போம்.